ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, நீ கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை அழகானதாகவும் அற்புதமானதாகவும் மாற்றுவதற்கு ஒரு நல்ல நேரம் வரும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? காலமும் நேரமும் வராமல் யாராலும் ஜெயிக்க முடியாது என நான் சொல்லியபடியே இப்போது நீ ஜெயிப்பதற்கும் வெற்றி பெற்று வாழ்வதற்கும் மன மகிழ்ச்சியை அடைவதற்குமான நல்ல நேரம் வரப்போகிறது. நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்க்கையை வளப்படுத்தி செழிப்பாய் மாற்றி நீ எதிர்பார்த்த எல்லா முன்னேற்றங்களும் எல்லா நல்வாழ்க்கையும் எல்லா வெற்றிகளும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் இனி எல்லா அதிசயங்களும் நிகழும் என் செல்லமே. இது எப்படி நடந்தது? நான் எப்படி இவ்வளவு சுலபமாக இதில் வெற்றி பெற்றேன் என நீயே யோசிக்கக்கூடிய வகையில்தான் இந்த தேதியில் உனக்கான நல்ல விஷயம் நடந்து முடியும். யார் உன்னை எவ்வளவு கோபப்படுத்தினாலும், எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும், எவ்வளவு தரக்குறைவாக நடத்தினாலுமே கூட கோபப்பட்டு எதுவும் பேசிவிடாதே. முடிந்தால் அந்த இடத்திலிருந்து விலகிப்போ. முடியவில்லை என்றால் அவர்களிடம் பேசுவதையே நிறுத்திவிடு என் செல்லமே. நீ என் மீது தூய கலப்படமில்லாத அன்பு கொண்டுள்ளதால் தான் உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் போக்கி உன்னை சுற்றி இருப்பவர்களின் கெட்ட எண்ணத்தை எல்லாம் சரி செய்து உன்னை பாதுகாத்து உனக்கான முடிவை வெற்றியாய் கொடுக்க வந்துள்ளேன். இன்பங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் உன் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியான விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. எந்த விஷயத்தையும் முயற்சி செய்து பார்க்காமலேயே முடிந்துவிட்டதாக நினைத்து விடாதே. எதுவாக இருந்தாலும் முயற்சி செய், வாழ்ந்து பார். உன் வாழ்க்கை உன் வசப்படும். உனக்காக நீ வெற்றியடைவதற்கு உனக்கு துணையாய் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலையோ கலக்கமோ கொள்ள வேண்டும்? உன் வராகி அம்மா நான் உன்னுடன் இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன். உனக்கு ஏதாவது நல்லது நடக்கவில்லை என்றால் கூட நீ என் மீது கோபப்படவும் உரிமையோடு வருத்தப்படவும் கடிந்து கொள்ளவும் எல்லா உரிமைகளையும் உனக்கு கொடுத்துதானே வைத்திருக்கிறேன். நீ என் செல்ல குழந்தை அல்லவா? நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழத்தான் போகிறாய். அதற்குள்ளாகவே இப்போது நடக்கும் சிற்சில தவறான விஷயங்களை நினைத்து கோபப்படவோ கடிந்து கொள்ளவோ வேண்டாம். ஏனெனில் எல்லாவற்றையும் சரி செய்ய போவது உன் வராகி அம்மா நான் தானே. ஒரு அம்மாவாக உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது எதுவுமே இப்போது நடக்கவில்லை, இப்போதே கிடைக்கவில்லை என நீ வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் எனக்கு எப்படி சந்தோஷமானதாக இருக்கும்? எல்லாமே எப்போதும் எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் என்பதை நீ அறிவாய்தானே. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து விட்டார்கள் என்றாலே அவர்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாக யார் எப்போது வேண்டுமானாலும் குணம் மாறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உனக்கென யாரும் வந்து நிற்கவில்லை, உனக்கென யாரும் நல்லது செய்யவில்லை என நீ நினைப்பதெல்லாம் சரியில்லை என் செல்லமே. உனக்கான வாழ்க்கையவே நான் உனக்காக தான் எழுதி கொடுத்து வடிவமைத்திருக்கிறேன். நிச்சயம் நீ நினைப்பது போல அதில் எல்லா விஷயங்களும் நடக்கும். தேவையில்லாமல் கன்னத்தில் கை வைத்து கப்பல் கவிழ்ந்தது போல ஏன் கலக்கம் அடைகிறாய்? உன் கவலைக்கான பதிலை எல்லாம் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிவிட்டேன். எதுவுமே வாழ்க்கையில் மலர்ந்து வரவில்லையே என நீ என் மீதே கோபம் கொண்டால் நான் என்ன செய்வது? கொஞ்சம் பொறுமை கொள். வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம். நீ நினைப்பது போல எல்லாமே உடனே நடந்து விடாது. நீ பயணிக்கும் வரை உனக்காக பல வருடங்கள் இன்னும் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய சந்தோஷங்களும் பெற வேண்டிய இன்பமும் வாழ வேண்டிய காலமும் நிறைய இருக்கும்போது ஏன் அதற்குள்ளாகவே அத்தனையையும் பார்த்துவிட வேண்டும் என துடிக்கிறாய்? உன் விதிக்கேற்பவும் கர்ம வினைகளுக்கேற்பவும் தானே இப்போது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னையே வணங்கும் உன் வாழ்க்கையில் எல்லா கர்ம வினைகளையும் நீக்கி உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் நான் தரத்தான் போகிறேன். நிச்சயமாக எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியாக கொடுக்கவும் மாறவும் தான் போகிறது. அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய் என் தங்கமே? என்னதான் நல்ல வாழ்க்கை அமைந்தாலும் கூட ஒரு சிலர் என்னை சுற்றி சூழ்ச்சி செய்கிறார்கள். எல்லாமே நான் நினைப்பதற்கு மாறாக நடந்து விடுகிறது என நீ நினைப்பதெல்லாம் சரிதான். உளியில் உடைந்த கல் போல சுக்குநூறாகி உன் மனம் பதைபதைத்து வேதனைப்படுவதை நான் பார்த்து விட்டேன். யாராக இருந்தாலும் சரி, உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை நான் சும்மா விட்டு வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டேன். நிச்சயமாக எல்லாரையும் சரி செய்து உனக்கு என்ன நல்லது நடக்க வேண்டுமோ அதையும் நான் நடத்தி கொடுப்பேன். இப்போது உன் விருப்பம் என்ன, எது நடக்க வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாய் என எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே.
அப்படி நீ எதிர்பார்த்த வாழ்க்கையவே உனக்கு அழகாய் அமைத்து கொடுப்பதற்கும் உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்குமாகத்தான் இந்த தேதியை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். சுழல்கின்ற காற்றில் சிதைந்த மரம் போல காலம் கனிந்து வராமல் நீ நினைத்தது நடக்காமல் எல்லாவற்றிலுமே தடையும் தடங்கல்களுமாக இருக்கிறதே என்று நினைத்துதானே மனம் சிதைந்து போயிருக்கிறாய். கலங்காதே. காலமும் விதியும் உன்னை வஞ்சித்து கோமாளியாய் ஆக்கினாலும் ஏமாளியாய் ஆக்கி உன்னை பாடாய்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். நிச்சயம் இந்த உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் கோமகளாய் உன்னை உயர வைப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கையிலும் ஏற்றம் வரும் என் செல்லமே. வாழ்க்கைக்கான விடியல் என்பது கிழக்கு பக்கத்திலிருந்து வருவது கிடையாது. உன் உழைப்பாலும் சேமிப்பாலும் நீ என் மீது கொண்ட பக்தியாலும் உனக்கே கிடைக்கப் போவதுதான் உனக்கான வாழ்க்கைக்கான விடியல். நீ நல்ல மனதோடு இருக்கிறாய். எப்போதும் நான் சொல்வதை கேட்டு நடக்க முயற்சி செய்கிறாய். உனக்கான வழிகாட்டலாக நான் இருப்பேன் என என் மீது பக்தியோடும் பாசத்தோடும் நீ இருக்கிறாய். இதைவிட வேறென்ன எனக்கு வேண்டும்? நிச்சயம் நீ ரசித்து வாழும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றி அமைப்பேன். நேரமின்மை என சொல்லிக்கொண்டு உன்னை புறக்கணிக்கக்கூடிய மனிதர்களும் உறவுகளும் தானாகவே உன்னை தேடி வந்து பேசும்படியும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படியும் கேட்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தத்தான் போகிறேன். ஒரு நொடி நான் நினைத்தால் உன் வாழ்க்கையே மாற்ற முடியும். ஆனால் உன்னுடைய ஒரு வாழ்க்கையால் இந்த உலகையே மாற்ற முடியாதல்லவா? அதனால்தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் சரி செய்து கொண்டே வந்து கடைசியில் உனக்கான விஷயங்களையும் உன் இஷ்டம் போல செய்து கொடுப்பேன். நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கான நாட்களாகத்தான் இருக்க போகிறது. ஒரு கதை எவ்வளவு பெரியதோ சிறியதோ அதே போலதான் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரிதா சிறிதா என்பது முக்கியம் கிடையாது. அதில் உள்ள கருத்து, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது என்பதுதானே முக்கியம். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஆசான் என நினைத்துக்கொள். உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை சரியாக நீ கற்றுக்கொண்டு அதை சரியாக தேர்வெழுதி வெற்றி பெறுவது போலதான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக எடுக்க பழகு. அது நிச்சயம் உனக்கு வெற்றியாய் கிடைக்கும்படி நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடந்து உன் கனவுகள் எல்லாம் நினைவாகும்படி நான் செய்வேன். குழந்தை பாக்கியம் கேட்கும் என் பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தை நிச்சயமாய் கொடுப்பேன். வாழ்க்கையில் வெற்றி வேண்டும், கல்வியில் வெற்றி பெற்று எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும், எனக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும், வெளிநாடு சென்று நான் நன்றாய் சம்பாதித்து என் குடும்பத்தை சந்தோஷமாய் பார்த்து கொள்ள வேண்டும், என் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் வேண்டுமென என்னிடம் வரமாய் கேட்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் நல்லதை நடத்தி கொடுப்பதற்கான நல்ல நேரம் வந்து விட்டது. இனி என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லா மக்களும் நன்றாய் வளமாய் செழிப்பாய் செல்வ சிறப்பாய் வாழப் போகிறார்கள். அதற்கான விஷயங்களை தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இனி எல்லாமே நான் சொல்வது போலவே நடக்கும். நீயும் நம்பிக்கையோடு காத்திரு. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையே வசந்த காலமானதாக மாறும். இனி எல்லா விஷயங்களிலும் நீ நினைத்ததை அப்படியே உன் மனம் போலவே நடத்தி கொடுப்பேன். உனக்குள் எல்லா வழிகாட்டலுமாக நானே இருக்கப் போகிறேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.